510. 510. சூரோட பெயர் வசனம். சூரத்து முஹம்மது. ம் 35வது வசனம். எதனாவது? 35வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تهنوا وتدعوا إلى السلم. 35வது வசனம் தானே? எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுது? என்ன சூரா? சூரத்து முஹம்மது. ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணப்படுது 35வது வசனம்? فلا تهنوا وتدعوا சரியா? إلى السلم. உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குழப்பமா தான் கேட்டேன். وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم. தீட சவுண்ட் அழகா எடுத்துங்க. யத்தியோராக்கும் தீய மாத்தக்கூடாது. தீ தான். யத்தியோராக்கும் தீ. யத்தியோ அந்த தா வந்து ஜீட சவுண்டு தே சவுண்ட் எல்லாம் சேர்ந்து வருது. ولن يتركم أعمالكم إنما الحياة الدنيا لعب ولهو وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج أضغانكم أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل. எப்படி நிப்பாட்டினீங்க? எதஹல் ஆகியது? لا يبخل. சரி. با يبخل. فمن يبخل فإنما يبخل. தெளிவான வித்தியாசத்தை எடுத்து போதன்மா. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லாம போகுது. فمن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم.
ம் அடுத்த சூறா போம் விலை வந்துட்டு ஆகி பிரச்சனை இல்லை பார்த்துட்டு வரும் ரெடியா அடுத்த சூறா سورة சூறோட பேர் ஓன்றதுக்கு سورة சூறா சில பிழை இது அது மிச்சம் பிழை இல்லாத அடுத்தது போறோம் சூறோட பேர் என்ன அடுத்து سورة الفجر ம் ரெடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمتك என்ன نعمته நியமத்தக்க நடிப்பாடுறது இல்லை அப்ப எப்படி நிப்பாட்டினீங்க இல்ல ஓண்டா இப்ப நிப்பாட்டின வேலையே இது திருப்பியா ليغفر لك الله ما تقدم من ذنبك தம்பிக்கு அல்ல தம்பன் வந்தா அப்ப இல்ல த சவுண்ட் வரப்படாது நாக்கு மேல பட்டா தேட சவுண்டு போயிடும் படாம வந்தா தான் தேட சவுண்ட்ல வரும் ذا தேயா தேண்டா மேல பாடுது இப்ப நாக்கு 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 மேல தூக்கப்பட நாக்கு கீழே வச்சுக்கணும் ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك என்ன உன்னாலம் தேவையில்ல உன்னால வருது தேவையில்லாத உன்னால எங்க வருது என்ன இது ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما ليغفر لك الله ما تقدم من لك الله வித்தியாசமே ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك عليك எத்தனை பாடணும் عليك நீட்டு தேவை அப்படியா عليك لا عليك எத்தனை செகண்ட் நீட்டணும் அல்ல எத்தனை எத்தனை அளவு நீட்டணும் அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படியா விரும்பி நீட்டி நிப்பாட்டலும் அப்படியா 3 என்ன 3 செகண்டா 3 அளவா என்ன 3 சும்மா 3டா 3 அளவு 3 அளவு 3 அளவு நிகழ்ச்சி ஒண்டிக்குதா நான் கேள்விப்படுறேன் முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் 3 அளவு என்ன 3 அளவு 3 கிலோமீட்டரா என்ன 3 அளவுண்டா என்ன அதுல அது தெரியாது அப்படியா அதெல்லாம் தெரியாது 3 அளவு அப்படியா
இப்ப அதெல்லாம் படிக்க வாரு இப்ப என்னென்ன அளவு நீட்டணும் எல்லாம் படிப்பெல்லாம் மறந்து அது ஏன் 3 அளவு நீட்டணும் என்னதுக்கு எல்லாம் விளங்க படியாச்சா கேட்கிறீங்க இதெல்லாம் என்னதுக்கு 3 அளவு நீட்டணும் முதலாவது 3 அளவுங்கிறது போல ரெண்டாவது ஏன் நீட்டணுங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் சுகுன் செய்யப்பட்ட யா வந்து 3 அளவு நீட்டணும் அப்படியா இல்ல அப்ப என்னது சும்மா நீட்டணும் அப்படியா ஏதாச்சும் காரணம் மட்டும் என்ன எங்க பதில் எழுதி இல்ல அடைச்சிட்ட பதில் என்னதுக்கு 3 செகண்ட் நீட்டணும் அல்லது 3 அளவு என்ன அளவு முதலாவது 3 நிமிஷம் அப்படியா 3 செகண்ட் இல்ல 3 நிமிஷம் ஆகிக்கும் அதான் அளவு ஆகிக்கும் அப்படியா 3 செகண்ட் 3 செகண்ட் 3 செகண்ட் நீங்க 1 செகண்ட் நீங்க அரை செகண்ட் நீட்டீங்க இப்ப விட பிள்ளையா 3 செகண்ட்னாலும் பிள்ளை தான் அப்படியெல்லாம் இந்த விட வரணும் சரி ரெண்டாவது ஏன் நீட்டணும் 3 செகண்ட் சும்மா நீட்டணும் அப்படியா காரணம் ஒன்றுக்கு என்ன சொல்லி தரலையா எல்லாம் என்ன சொல்லி தரப்பட்டிக்குதா இல்லையா அவளாம் கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்குது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற வசனத்தை ஓதுற நேரத்துல நஸ்தஈன் 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 இப்படி எதுல எப்படி நீட்டணும் என்ன மாதிரி நீட்டணும் ஏன் இப்படி நீட்டணும் சொல்லி தரல எல்லாம் சரி ஐமனுக்கு செலவு போற வேற என்ன தெரியுமா உங்களோட கிளாஸ் ஆரம்பத்தில் நடக்கிற நேரம் அதுக்காக தனியாக நான் உங்களுக்கு ஸ்லைட் போட்டு விளங்கப்படுத்தல சரி ஆனா சொல்லி தந்தேனா உங்களுக்கு பின்னால புதுசு புதுசா கிளாஸஸ் நிறைய பேர் வந்தீங்க அவங்களுக்கு அது தனியான ஒரு ஸ்லைடா போட்டு விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது நீங்க என்ன செய்யலாம் என்றால் அகாடமியில யூடியூப் சேனல்ல போயிட்டு புதிதாக கிளாஸ்ல ஜாயின் ஆகினாக்கள்ட இந்த வசன ரீதியா ஓதி பழகுறாங்களே அலிஃப் என்ற எழுத்துக்கு பாயின் எழுத்துனா பாயினது போல பழகுறாங்களே அதுக்கு முன்னால் அவங்களுக்கு இது விளங்கப்படுத்தீங்க நஸ்தஈன் ஏன் நாங்க கூட நிட்டணும் எங்கிறதுக்கு ஸ்லைடோட விளங்கப்படுத்திக்கிறேன் அப்போ உங்களுக்கு நான் சொல்றது காதால கேட்டுக்கொள்ளாட்டியும் சரியா விளங்காட்டியும் ஸ்லைட்ல எழுத்துக்களை போட்டு இது இப்படி வருதுங்கிறது விளங்கப்படுத்தப்பட்டிக்குது நீ யாராசி ஒருத்தர் போயிட்டு பார்த்து ஏன் இதுல நீட்டணும் எவ்வளவு நீட்டணும் என்ற பதிலோட வந்து திருப்பி இந்த சூறாவை ஸ்டார்ட் பண்ணணும் நான் கேள்வி கேட்டுதான் போவேன் ரெண்டு கூட வரணும் அப்பதான் போகலாம் இல்லைங்க நான் சொன்னது ரெடியா வரையிருந்தேன் நாளை கிளாஸுக்கு ரேட் வருமா நாளை ஸ்கூல் ஐமனுக்கு ஸ்கூல் சரியா